முதலாவது தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து சில காரியத்தை கர்த்தர் என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென். நீங்கள் சில வசன குறிப்புகளை வேக வேகமா வாசிக்கணும். வசனம் கொடுத்துட்டியா, வேகமா வாசிக்கணும், டக்கு டக்குன்னு டைம் இல்லை. முதலாவது, இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடு கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025 வருஷத்திலே தேவனுடைய எக்கால சத்தம் அதி பயங்கரமாய் உலக நாடுகளிலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. சபைகளின் எழுப்புதலுக்கான எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. ஊழியர்களுடைய ஊழியங்களுக்காக கடவுளுடைய எக்கால சத்தம் இந்த வருஷம் பயங்கரமாய் தொனிக்க போகிறது. ஆமென். அதி பயங்கரமாக சுவிசேஷம் எக்கால சத்தமாய் இந்த வருஷத்துல தொனிக்க போகிறது. அல்லேலூயா. அதி பயங்கரமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆமென், எக்கால சத்தமாய் தேசம் எங்கும் தொனிக்க போகிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நாம் கேட்ட எக்கால சத்தத்தை விட, எக்கால சத்தம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் கேட்ட எக்கால சத்தத்தை விட இந்த ஆண்டு தொனிக்கிற எக்கால சத்தம் வித்தியாசமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எக்கால சத்தத்தை 2 பிரிவாக கர்த்தர் எனக்கு பிரித்து காண்பித்தார். முதலாவது, தேசத்தில் தொனிக்க போகிற எக்கால சத்தம் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்காக. இன்னொரு எக்கால சத்தம் தொனிக்க போகிறது இருளின் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அதை 2 குறித்தும் ஆண்டவர் சில வசன ஆதாரத்தோடு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எக்கால சத்தம் இந்த நம்முடைய சரீரத்தை மீட்படைய செய்வதற்காக கர்த்தருடைய சத்தம் இந்த வருஷம் தேசத்தில் தொனிக்க போகிறது. ஒன்று, நம்முடைய சரீர மீட்புக்காக கர்த்தர் பேச போகிறார் எக்கால சத்தம். அல்லேலூயா. அடுத்தது, இந்த எக்கால சத்தம் நம்முடைய சரீரம் மறுரூபம் அடைவதற்காக கர்த்தருடைய எக்கால சத்தம் தேசங்களிலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. அடுத்தது, இந்த எக்கால சத்தம் நம்மை பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காய் அதிபயங்கரமாய் சபைகளுக்குள்ளே தொனிக்க போகிறது. அல்லேலூயா. அடுத்தது, இந்த எக்கால சத்தம் அவருடைய மகிமையான அந்த சிங்காசனத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காய் அதிபயங்கரமாய் இந்த எக்கால சத்தம் உலக நாடுகளிலே தொனிக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எக்கால சத்தம் பரலோகத்தின் எக்காலத்தின் சத்தம். அல்லேலூயா. இது நரகத்தில் இருந்து வருகிற சத்தம் அல்ல, இது பரலோகத்தின் எக்கால சத்தமாய் இருக்கிறபடியினால் பரலோகத்தின் எக்கால சத்தம் இந்த வருஷம் சபை பிள்ளைகளை, வெளிச்சத்தின் பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறது. கைதட்டு கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. பரலோகத்தின் எக்கால சத்தமாய் இருக்கிறவர்கள் இந்த சத்தம் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்க போகிறது. இது பரலோகத்தில் இருந்து வருகிற எக்கால சத்தமாய் இருக்கிறபடியினால் இந்த சத்தம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை அதிகமாய் சுகமாக்க போகிறது. அல்லேலூயா. இது பரலோகத்தின் எக்கால சத்தமாய் இருக்கிறபடியினால் வெளிச்சத்தின் பிள்ளைகளை இந்த சத்தம் அழியாதபடிக்கு வேலி அடைத்து கர்த்தர் உங்கள் வீடுகளையும்
குடும்பங்களையும் இந்த சத்தம் வேலி அடைத்து பாதுகாக்க போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த எக்கால சத்தத்திற்காக இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் காத்திருக்கிறது. இந்த எக்கால சத்தத்துக்காக தான் மனவாட்டியாக சபையும் காத்திருக்கிறது. இந்த எக்கால சத்தத்திற்காக தான் இன்றைக்கு ஆவியின் முதல் பலனை பெற்ற தேவ ஜனமும் காத்திருக்கிறார்கள். இந்த எக்கால சத்தத்திற்காக தான் இன்றைக்கு அபிஷேகத்தின் பரிபூர்ண ஜீவனை பெற்றவர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த சத்தத்திற்காக தான் இன்றைக்கு உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறார்கள். இந்த எக்கால சத்தத்திற்காய் உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அசுத்தத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் வீடுகளிலே, காதுகளிலே, வாழ்க்கையிலே கர்த்தருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் எக்கால சத்தத்தை கர்த்தர் முழங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஆமென் தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம் சபைக்காக, சபை மக்களுக்காக, ஊழியத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக ஆமென் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற எக்கால சத்தமா இருந்தாலும், அடுத்தது இந்த சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்க போகிற அடுத்த சத்தம், அடுத்த இந்த சத்தத்தின் மறுபக்கம் தேசங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகிறது. அல்லேலூயா. அதான் நான் கரெக்டா சொன்னேன். ஆண்டவர் எனக்கு இதை காண்பிக்கும் போது இந்த இரண்டு சத்தம், ஒன்று பாவத்தை, உலகத்தை, அசுத்தத்தை, தீமையை வெறுத்து வெளிச்சத்தில் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்காக துணிக்கிற எக்கால சத்தம். அல்லேலூயா. மறுபக்கம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு பக்கம் துணிக்கிற இந்த சத்தமானது பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு எக்கால சத்தம் 2025 அதிபயங்கரமாய் உலகம் முழுக்க துணிக்க போகிறது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு பிறகு நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், தேசத்திற்கான எக்கால சத்தம், தேசத்துக்காய் துணிக்க போகிற சத்தம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் சில வசன ஆதாரங்களை கர்த்தர் தந்தார். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு, முழு உலகத்திற்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நானும் உன்னை காப்பேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த எக்கால சத்தத்தில் இருந்து பூமிக்கு இதுவரைக்கும் வராத ஆபத்து, இதுவரைக்கும் வராத அழிவுகள், இதுவரைக்கும் வராத எண்ணற்ற துக்கங்கள் உன்னெல்லாம் கர்த்தர் காண்பிக்க போகிறார், கேட்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் வித்தியாசமான தீர்க்க தரிசனத்தை வசன ஆதாரத்தோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி வருகிற நாட்கள் பூமிக்கு மிகப்பெரிய சோதனை காலம். இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் கேட்டிராத, இதுவரைக்கும் மனுஷன் உணர்ந்திராத மிகப்பெரிய சோதனை காலம் இந்த வருஷம் பூமி சந்திக்க போகிறது. அதான் அந்த வசனம். அல்லேலூயா. கவனிங்க, பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம் இந்த வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க? பூமி இதுவரைக்கும் பார்த்திராத, சந்திக்காத, அனுபவிக்காத மிகப்பெரிய சோதனை இந்த பூமிக்கு இந்த வருஷம் சந்திக்க போகிறது. அல்லேலூயா. பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
பூச்சக்கரத்தின் மேலெங்கும், வேர்ல்டு ஃபுல்லா, உலக ஃபுல்லா பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற மகா சோதனை காலம் 2025. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மொத்தமாக முழு உலகத்திற்கும் மிகப்பெரிய சோதனை காலம் வரப்போகிறது. அதான் இந்த வசனத்தில் கர்த்தர் காட்டுகிறார். இனி வருகிற நாட்களில் பல அழிவுகள் ஒன்று இரண்டு ஒன்றன் பின் ஒன்று நாட்கள் ஆண்டுகள் கடந்தல்க, மாதங்கள் கடந்தல்க, அடுத்தடுத்து இனி வருகிற நாட்களிலே பல அழிவுகள் மொத்தமாக ஆமென் உலகத்தை அசைக்க போகிறது. அங்கும் இங்குமாய் அது சம்பவிக்க போகிறது. மொத்த அழிவுகள் முழு உலகத்திலேயும் அங்கும் இங்குமாய் சம்பவிக்கும் என்று கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வசன ஆதாரத்தோடு தேவன் தந்த தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம். நல்ல விழிப்புணர்வா கேட்கணும். ஆமென். அப்பதான் நம்ம தப்ப முடியும். அல்லேலூயா. நீ காத்து கொண்டால் நான் உன்னை காப்பாற்றுவேன். 21 25 வாசிக்க கேட்போம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். 2025 இனி வரப்போகிற காலம் சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கம் உண்டாகும். சமுத்திரம் அலைகளால் முழக்கமாயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாசிச்சோம் வெளிப்படுத்தல்ல. அந்த வசனத்தை அஸ்திபாரமாக வைத்துதான் இனி வரப்போகிற தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இனி வருகிற நாட்களில் மிகப்பெரிய பருவநிலை மாற்றம். அதாவது இப்ப எல்லாம் பருவத்துக்கு மழை பெய்யல, பருவநிலையில மாற்றம் இருக்கு. ஆனால் இனி வருகிற நாட்களில் மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இப்ப நீங்க பார்க்கிற முழக்கம் இது இல்ல. இயேசு சீசர்கள் படகுல போகும்போது அலை முழக்கமாய் அதெல்லாம் கிடையாது. இப்ப கடல்ல இருக்கிற முழக்கம் அல்ல. ஆமென். நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத பார்த்திராத சமுத்திரம் அலைகள் முழக்கமாயிருக்கும். கர்த்தர் சொன்னார், இனி வருகிற காலம் கடலோர பகுதிகளிலே மிகப்பெரிய ஆபத்துக்கள் காத்திருக்கிறது. கடலோர பகுதியை ஜனங்களை ஆபத்து, அவர்கள் பிடரியை நோக்கி முதுகை நோக்கி அது வேகமாய் விரட்டி பிடிக்கும் என்று கர்த்தர் அழகாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வீடுகள் சேதம், அலைகளின் முழக்கத்தால் வீடுகள் சேதம், பொருட்களின் சேதம், உயிர் சேதம். நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் இது வருஷம் அல்ல, இது அதி பயங்கரம். அல்லேலூயா. வீடுகள் சேதம் அதி பயங்கரம், பொருட்களின் சேதம் அதி பயங்கரம், உயிர் சேதம் அதி பயங்கரமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரியன்ல மாற்றம், சந்திரன்ல மாற்றம், நட்சத்திரத்தில மாற்றம் அதி பயங்கரமாய் இனி வருகிற நாட்கள் உண்டாக போகிறது. இது நிமித்தமாக பருவநிலை மாற்றம் அதி பயங்கரமாக இருக்க போகுது என்று தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சூரியனிலே உண்டாகிற அடையாளம், சந்திரனில் உண்டாகிற அடையாளம், நட்சத்திரத்தில் உண்டாகிற அடையாளம் உண்டாகும் போது கவனிக்கணும், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது மூன்றிலையும் அடையாளம் மாற்றம் வரும்போது என்ன நடக்கும் என்று ஆண்டவர் யோபு 38:33 அழகா சொல். பருவநிலை மாற்றம் வரும்போது இந்த வருஷம் என்ன நடக்கும் என்று யோபு 38:33. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? எந்த சயின்டிஸ்டா இருக்கலாம், எந்த அறிவாளியா இருக்கலாம், ஆண்டு சொல்றார், வானத்தின் நியமங்களை
நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? சந்திரன், சூரியன், நட்சத்திரம் அடையாளங்கள் வெளிப்படும் போது இது மூன்றும் ஆமென் பூமியை ஆமென் அதிபயங்கரமாய் ஆட்டி படைக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கையின் தாண்டவம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இயற்கையின் தாண்டவம், அதை எந்த மனிதனாலையும் கண்டுகொள்ள முடியாது, அறிய முடியாது, உணர முடியாத அளவுக்கு கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த பருவநிலை மாற்றத்தை எந்த விஞ்ஞானியாலையும் இந்த வருஷத்துல, எந்த கணினியாலையும், எந்த வானிலை அறிக்கையாலையும் கணிக்க முடியாத அளவுக்கு இது அங்கும் இங்குமாக ஆமென் அது தாண்டவமாடி ஆட்டம் எடுக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், பாவத்தை விடுவார்கள், தீமையை விடுவார்கள், அசுத்தத்தை விட்டு ஜனங்கள் பாவ வாழ்க்கையை விடுவார்கள் என்று தேவன் காத்திருந்தார். அவர் காத்திருப்பு முடிவுக்கு அடையாளமாய் கர்த்தருடைய கோபம் அதிபயங்கரமாய் முழு உலகத்திலையும் ஊற்றப்பட போகிறது. அதற்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை மையமாய் வைத்து இயற்கை தாண்டவமாட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வருஷம் ஒவ்வொரு அடியும் ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட தான் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தின் நியமங்கள் பூமியை ஆளுகை செய்ய போகிறது. வானம் தான் இனி பூமி என்ன செய்ய போகுது? கவனிங்கம்மா. இந்த பூமியை ஆட்டி படைக்க போகுது. என்ன தெரியுமா? வானத்தின் நியமங்கள். அல்லேலூயா. அந்த கோள்கள், அந்த கிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள், அந்த சந்திரன், அந்த சூரியன், இனி வருகிற நாட்கள் வானத்தினுடைய நியமனம் தான் பூமியை ஆட்டி படைக்க ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா. வானத்தின் நியமங்கள் என்பது சூரிய, சந்திர, நட்சத்திரம், இவை மூன்றையும் ஒன்று சேர்த்து பூமி தாண்டவ ஆட்டம் ஆட போகிறது. கர்த்தர் சொன்ன அழகான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த வசனத்தின்படி சூரிய, சந்திர, நட்சத்திரத்தின் மாற்றத்தினால் இந்த பூமியில இருக்கிற காந்த மண்டலத்தில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாக போகிறது. கவனிக்கணும். பூமி என்ன மண்டலம் தெரியுமா? காந்த மண்டலம். புவி ஈர்ப்பு சக்தி. காந்த மண்டலம் என்பது புவி ஈர்ப்பு. நல்லா கவனிக்கணும். சூரிய, சந்திர, நட்சத்திரத்தின் அடையாளத்தினால் இந்த காந்த மண்டலத்திற்கு பேர் ஆபத்து பயங்கரமாய் காத்திருக்கிறது. ஞானமாய் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியை படைத்தவர் யெகோவா தேவன். கைத்தட்டல் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. படைத்தவருக்குத்தான் தெரியும் எங்கே அஸ்திவாரம் போட்டார், எங்க எது இருக்கு, எப்படி இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனபடியினால் தேவன் இந்த பூமியை படைக்கும் போது பூமியினுடைய வடதுருவம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் வடதுருவமானது பாசிட்டிவ் சார்ஜாகவும் பூமியினுடைய தென் துருவமானது நெகட்டிவ் சார்ஜாகவும் தான் கர்த்தர் படைத்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுள் அப்படித்தான் இந்த பூமியை படைத்தார். ஆனால் கவனிக்கணும். லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது போல இந்த சூரியன்ல உண்டாகிற மாற்றத்தினால் வடதுருவம் நெகட்டிவ் சார்ஜாகவும் தென் துருவம் அப்படியே தலைகீழா மாறப்போகுது, பாசிட்டிவ் சார்ஜாகவும் மாறப்போகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? வடதுருவம் அப்படியே தென் துருவமாக, தென் துருவம் வடதுருவமாக மாறப்போகிறது. அதற்கு தான் சூரிய, சந்திர, நட்சத்திரத்தின் அடையாளம். அல்லேலூயா. ஆனபடியினால் இதனால் வானத்துக்கு கீழே இருக்கிற மனிதனுடைய சகல விதமான சூழ்நிலைகளும் தலைகீழாய் மாற, எல்லாமே டோட்டலா தலைகீழா மாறப்போகுது. அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த பருவநிலை மாற்றத்தினால் கவனிக்கணும். பருவநிலை மாற்றத்துக்கு காரணம்
சூரிய சந்திர நட்சத்திரத்தில் வரப்போகிற அடையாளம். இந்த பருவநிலை மாற்றத்தினால் பாஸ்டர் இனி எப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது அதைத்தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24 இருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். ஒரு சில வசனங்கள் வேகமா. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி. இங்க பாருங்க, இதுல கர்த்தர் எதை சொல்லுங்க? தேசத்தை. கவனிக்கணும், ஆங்கிலத்தில் எர்த் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் தேசம் இல்ல, என்னது? எர்த் என்னது? பூமி. பூமி. கவனிக்கணும், தேசத்தினா இந்தியா தேசம் இல்ல, முழு பூமி. கவனிக்கணும், கர்த்தர் ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தர் பூமியை வெறுமையாக்கி பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். பூமி வெறுமையாகும், பூமி கவிழ்க்கப்படும், அதன் குடிகள் கர்த்தர் சிதறடிப்பார். அதான் பருவநிலை மாற்றம். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரன் எப்படியோ அப்படியே முதலாளிக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானி. ஆசாரியன் தப்ப முடியாது, வேலைக்காரன் தப்ப முடியாது, எஜமானன் தப்ப முடியாது, வேலைக்காரி தப்ப முடியாது. எஜமானி கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், வித்தவனுக்கு எப்படியோ வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வித்தவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். எல்லாருக்கும் சரி சமனாக நடக்கும். இதோ பூச்சக்கரத்தின் மேல் அதி பயங்கரம் வருகிறது. அல்லேலூயா. வாசிங்க, இந்த சூரிய சந்திர பருவநிலை மாற்றத்தினால் அடுத்து என்ன சொல்றார்? வாசிங்க. தேசம் முழுதும் கொள்ளையாகி. தேசம் என்றால் என்னது? பூமி. பூமி. பூமி முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது ஆமென், பாஸ்டர் சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும். பருவநிலை மாற்றத்தினால் தேசம் புலம்பி வாடும். பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். பூமியில இனிமே எனர்ஜி இருக்காது, உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். ஆமென். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. தேசம் ஆமென் ஜனத்தினால் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி. இந்த தேசம் என்பது பூமியின் வாசிங்க. எனவே பூமி கடவுளுடைய வார்த்தையை மீறினது. கவனிக்கணும் விசுவாசிகள், தேசம் நியாய பிரமாணத்தை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி கடவுளுடைய வார்த்தையை, ஆமென், என்னை அன்றி உனக்கு தேவன் இருக்க வேணாம் என்பதுதான் கட்டளை. கவனிங்க, என்னது? என்னை அன்றி உனக்கு வேற கடவுள் இருக்கக்கூடாது. நீ நாயையும், நீ பண்டியையும், நீ மாட்டையும், நீ எலியையும், ஆமென், வேற என்ன, நீ மரத்தையும், நீ கல்லையும், நீ உருவத்தையும், நீ கயிறையும், மாலைகளையும், நீ ஆமென் என்னை விட அவைகளை தெய்வமாய் நீ ஏற்றுக்கொண்டாய். அதற்கு சொல்றார், என்னுடைய கட்டளையை இந்த உலகம் மீறி விட்டது. அதனால் கவனிங்க, நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் பூமியை பட்சித்தது. பூமினா என்னது? கவனிக்கணும், சாபம் முழு உலகத்தையும் பட்சிக்கிற வருஷம். அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இந்த இனி வருகிற நாட்கள் முழு தேசத்தின் குடிகள் யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லுங்க? யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்? தேசத்தார். யார்? 5ஆம் வசனத்தில் யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்? இந்த வருஷத்தில் யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்? 5ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை மீறினவர்கள், கட்டளையை மாறுபாடாக்கினவர்கள், கடவுளுடைய வார்த்தையை மாறுபாடாக்கினவர்கள், உடன்படிக்கையை முறித்தவர்கள் அழிக்கப்படுவார்கள், பட்சிக்கப்படுவார்கள், வாதிக்கப்படுவார்கள். அவர் பொறுமையின் எல்லை கடந்து விட்டார். கையவைய செல்லையா சொல்லுங்க. அம்மா கவனிக்கணும், உன் ரட்சிப்பு, உன் ஞான ஸ்நானம், உன் உடன்படிக்கை, உன் பரிசுத்தம், உன் அபிஷேகம்
கவனமா இல்லைன்னா இதுக்குள்ள உன் வாழ்க்கை நுழைஞ்சிரும். அல்லேலூயா. அதான் எப்படி ஆரம்பிச்சார் கர்த்தர்? நான் சொன்ன இந்த வசனத்தை நீ காத்து கொண்டால் நான் உன்னை காப்பேன். இந்த சும்மா நான் ஜனவரி சபைக்குள்ள வந்துட்டேன், இரவெல்லாம் கண் முழிச்சேன், இந்த வருஷம் என்னை காப்பார். நான் சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டால், என் கட்டளையை காத்து கொண்டால், என் பிரமாணத்தை காத்து கொண்டால், நான் இந்த வருஷம் உன்னை காப்பேன். அதான் அப்ப தேசத்தின் குடிகள் மூழ்கி தீட்டுப்பட்டு நியாய பிரமாணத்தை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்ததினால், 6ஆம் வசனம், இதன் நிமித்தம் சாபம் பூமியை பட்சித்தது. இதுதான் பூமியை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள். தேசம், ஆமென், பூமியில உள்ளவர்கள் தவிப்பார்கள். சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். கைதட்டி கர்த்தர் சொல்லுங்க, கைதட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. யார் தெரியுமா மீந்திருக்கிறவர்கள்? சொல்லுங்க, யார் மீந்திருக்கிறவர்கள்? அவருடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவருடைய கட்டளையை மாறுபாடாக்காதவர்கள், அவர் பிரமாணத்தை அவன் காத்து கொண்டவர்கள். இந்த அவன் வருகிற காலத்தின் அழிவுக்கு கர்த்தர் அவர்களை மிச்சம் வைத்திருப்பார். அல்லேலூயா. 7ஆம் வசனம், திராட்சை ரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், கவனிக்கணும். வியாபாரங்கள், வேலைகள், வருமானங்கள், தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறது. மனக்களிப்பா இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். பெருமூச்சு விடுகிற வருஷம் இது. மேளங்களின் சந்தோஷம் ஓயும், மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவரின் சந்தடி ஒளியும், வீணையின் களிப்பு நின்றுவோம். சினிமா துறையை இந்த வருஷம் கர்த்தர் அடிப்பார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேசி கள்ளனையும் விபச்சார மார்க்கத்தையும் என் ஜனத்தை, என் வாலிபர்களை, என் பிள்ளைகளை வஸ்திரத்தாலும் அலங்காரத்தாலும் பேச்சாலும் பார்வையாலும் நடிப்பாலையும் இந்த தேசத்தை கெடுக்கிற சினிமா துறைக்கு மிகப்பெரிய அடி கர்த்தர் போட போகிறார். கைதட்டு, அடி விழ போகிறது. அல்லேலூயா. ஆமென். கடவுள் பாதத்தில் எங்களுக்கு என்னமே வேணாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் பாதத்தில் பொத்தண்டு விழ போகிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் தேசத்தை கெடுத்தார்கள், இவர்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். எத்தனையோ இளம் பிள்ளைகள், வாலிபர்கள் கெட்டு போவதற்கு இவர்கள் நடிப்புகள் காரணமாய் இருந்ததினால் இதையெல்லாம் கர்த்தர் அடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் சாட்டை அடி வாங்க போகிறார்கள். கடவுளுடைய பயங்கரமான அடி கண்ணம் பழுக்க போகிறது. பிடரியை கர்த்தர் கலக்க போகிறார். அல்லேலூயா. அவங்களை பத்தி தான் அடுத்து சொல்றார். பாடலோட திராட்சை ரசம் குடியார்கள். எப்படி சாராயம் குடிக்கிறாங்க? அழுதுகிட்டா. இப்ப பாண்டிச்சேரி பீச்ல நீவர் எப்படி போகுது தெரியுமா? பாடலோட சரக்கோட. இப்ப நிறைய வீட்டுல எப்படி போகுது நியூ இயர்? பாடலோட சரக்கோட. இங்க எப்படி போகுது நியூ இயர்? துதியோடு, துதியோடு, புகழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு. இனி வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், பாடலோடு திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். இந்த வருஷத்திலே மதுபானத்தில் அடிமைப்பட்ட அநேக குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கைதட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. பெரிய மதுபான காரியத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ரெண்டும் தெளிவா பேசினார். ஒன்று சினிமா துறை, இன்னொன்று மதுபான பகுதிகள். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும். சில நாடுகள் கவிழ்க்கப்பட்டு சில நாடுகளுக்குள்ள அந்த நாட்டு சொந்த மக்கள் அந்த நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு சில நாடுகளின் கதவை கர்த்தர் அடைக்க போகிறார். நல்லா கவனிக்கணும். சில நாட்டு மக்கள், சில நாடுகள் அகதியா இருக்காங்க. அவங்க திரும்பி அவங்க நாட்டில் கால் வைக்கலாம் நினைக்கிறாங்க.
கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? என்ன செய்வார்? அடைக்க போகிறார். ஆமென். அது நன்மை தீமைலாம் நமக்கு தெரியாது. அவர் எதற்காக அடைக்கிறாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அடைக்கப்படும். திராட்சை ரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுவோம். தேசத்திலே சந்தோஷம் இருக்காது. அடுத்து நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. நரகத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. 2025 பிரதர் சிஸ்டர் கண்ணை திறந்து கவனிங்க. இது நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இனி வருகிற காலம் உலகத்துக்கு மிச்சம் இருப்பது நன்மை அல்ல, சுகம் அல்ல, சந்தோஷம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல, ஆனந்தம் அல்ல. இனிமே உலகத்துக்கு மிச்சம் இருப்பது என்ன சொல்லுங்க தம்பி? அழிவே. அழிவே. கவனிக்கணும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இனி நீங்க கால் வைக்கணும். ஆமென். வேலைக்கு போனா போதும், உழைச்சா போதும், தின்னா போதும், தூங்கினா போதும், கண் விழிச்சா போதும் என்றல்ல. இனி ரொம்ப கவனமா உங்க குடும்பத்தை கொண்டு போகணும். அல்லேலூயா. இனி ரொம்ப பயங்கரமான ஆண்டு, பயங்கர காரியங்களை கர்த்தர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. தேசத்தில் மீதியாய் இருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். இதோ தேசத்தை பூமியை பாழாக்கி. இதோ போதும். அன்பே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த 24 ஏசாயா 1 சொன்னார், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அல்லேலூயா. அப்ப இனி வருகிற நாட்கள் இந்த பூமி தலை கீழாக கவிழ்க்கப்பட போகிறது. இதற்கு பேர் தான் என்ன மாற்றம்? பருவநிலை மாற்றம். நான் சொன்னேன் இல்லையா, தென் துருவம் வட துருவமாக, வடதுருவம் தென் துருவமாக மாறுவதற்காக தான் இங்க பேசினார். தேசத்தை பூமியை வெறுமையாக்கி பாழாக்கி அதை கவிழ்த்து. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பருவநிலை மாற்றத்தில் வருகிற கொடூர அழிவு 2025. அல்லேலூயா. அப்ப அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னும் இந்த காரியத்தை குறித்து தெளிவா பேசினார். ஆமென். ஏசாயா 13:9 இருந்து வாசிக்க பார்க்கலாம். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக 2025 தேசத்தை கெடுத்தவனை நான் கெடுப்பேன். ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தை கெடுத்தியா? உன் வாழ்க்கையை கெடுத்தியா? உன் சரீரத்தை கெடுத்தியா? உன் மனதை கெடுத்தியா? தேசத்தை கெடுத்தவனை நான் கெடுப்பேன். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவன் படைத்த தேசத்தை கெடுத்தார்களோ அவர்களை இந்த வருஷம் கர்த்தர் கெடுப்பார். கவனம், கவனம். அல்லேலூயா. இந்த தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதில் இருந்து அழிப்பதற்காக. தம்பி, தேசம் என்பது எப்படி வாசிக்கணும்? பூமி. அப்ப எப்படி வாசிக்கணும்? இந்த பூமியை பாழாக்கி, இந்த பூமியை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக, பூமியில இருக்கிற கொடூர பாவிகளை அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் 2025 ஆரம்பிக்குது. கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. கவனிக்கணும். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். அல்லேலூயா. நாளை கேட்பாங்க 2025 என்ன சொன்னார் பாஸ்டர்? ஆமென். கேட்பாங்க, இந்த வருஷம் பூமியை படைத்த தெய்வம் பாவிகளை அழிப்பதற்காக கடூரமாய் வரப்போகிறார், மூர்க்கமாய் வரப்போகிறார், உக்கிர கோபமாய் வரப்போகிறார். கீழே வாசிங்க. வானத்தின் நட்சத்திரங்களும் வருதா? லூக்காவில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்க வருதா? ஆமென். கிமு 33 சொல்லப்பட்ட வார்த்தை, கிபி 33 சொல்லப்பட்ட வார்த்தை, கிமு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனமா வருது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சூரியன் உதிக்கும் போது அது இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம். பாவத்தின். நீங்க கேட்கலாம், பாஸ்டர்
ஏன் உங்க இயேசு சாமி ஆமென் இந்த வருஷம் மிகப்பெரிய அழிவை கொடுக்கிறார்? ஐயோ நல்லா கவனிங்க, ஏன் கொடுக்கிறார்? பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் ஆமென் பூமியையும். எது நிமித்தம்? பூமியையும். சொல்லுங்க, எது நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம். அம்மா எது நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம் பூமியையும். உங்க வீட்டுக்குள்ள பாவம் வரக்கூடாது இந்த வருஷம். உங்க இருதயத்துல பாவம் வரக்கூடாது இந்த வருஷம். எந்த வீட்டுக்குள்ள பாவம் வருதோ அங்க கர்த்தருடைய கொடூரம் ஆமென் பயங்கர கோபம் வர போகிறது. அதனாலதான் கத்துறோம், விட்டுருங்க, மனம் திரும்பிருங்க, பரிசுத்தமா வாழுங்க, கடவுளை தேடி ஆறால வந்து உண்மையான தெய்வத்தை பிடிச்சுக்கோன்னு கத்துறோம். அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும், அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை இந்த வருஷம் பெருமையாய் இருக்கிறவர்கள் அடி வாங்க போகிறார்கள். கவனிக்கணும், பெருமை யாருக்குள் எல்லாம் அகங்காரம் இருக்கிறதோ, பெருமை இருக்கிறதோ, கடவுளுடைய கோபம் அவர்களுக்கு நேர வர போகிறது. அடி விழ போகுது, எழுத முடியாது. அல்லேலூயா. ஆமென் ஆமென். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நான் சொல்றேன், அடி வாங்குவான். அல்லேலூயா. தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். இதுதான் இந்த வருஷம், கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும், சூப்பர், மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால், கடவுளுடைய கோபத்தினால், அவருடைய கடுங்கோபத்தினாலே, பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி, பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். வானத்தை அதிர பண்ணுவேன். பருவநிலை மாற்றம். இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத பருவநிலை மாற்றம் இந்த வருஷம். நான் சொன்னேன், இந்த பூமியை எது ஆளுகை செய்ய போகுது? சந்திரன், நட்சத்திரம், சூரியன். இதுல மாற்றம் வர போகுது. இந்த காந்த சக்தியான பூமி இதனால் அடிக்கப்பட போகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கடுங்கோபத்தினால் பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். அல்லேலூயா. கவனிங்க, வானத்திலிருந்து பார்த்தா நம்ம தெரியுமா தெரிய மாட்டோமா? சொல்லுங்க, வானத்திலிருந்து பார்த்தா தெரியுமா? அல்லேலூயா. விமானத்தில் போகும்போது 5000-10,000 அடி மேலே போனாலே ஒன்றுமே தெரியாது. ஒரு 20-30,000 அடி மேலே போயிட்டா எதுவுமே தெரியாது, ஒரே புகை மண்டலம் தான் இருக்கும். அப்ப நம்ம எவ்வளவு உயரத்திலிருந்து பார்த்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மனுஷன் எவ்வளவு மேலே போனாலும் நம்ம, ஆனா மேல இருந்து ஒருவருடைய கண்ணுக்கு மட்டும் தான் நம்ம தெரியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம செய்யற பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஆனா யாருடைய கண்ணுக்கு தெரியும்? தேவனுடைய கண்ணுக்கு தெரியும். அப்ப கர்த்தருடைய நாள் பூமியை நோக்கி மூர்க்கமாய் வருகிறது. கர்த்தருடைய நாள் பூமியை நோக்கி கடூரமாய் வருகிறது. கர்த்தருடைய நாள் பூமியை நோக்கி உக்கிர கோபமாய் வருகிறது. அல்லேலூயா. கவனிக்கணும், தேசத்தை பாழாக்கினவர்களை கர்த்தர் அழிப்பார். தேசத்தை கெடுத்தவர்களை இனி வருகிற நாட்களில் கர்த்தர் கெடுப்பார். மனம் திரும்பாதவர்களை கர்த்தர் வாரி கொள்ள போகிறார். அல்லேலூயா. ஜேசிபி எப்படி மண்ணை வாருதோ அந்த மாதிரி கர்த்தர் வார போகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இனி வருகிற நாட்களிலே வானத்தை தேவன் அதிர பண்ணுவார். ஆமென். குண்டு மலையெல்லாம் தரையில இருந்து பொழியுமா, வானத்திலிருந்து பொழியுமா? கர்த்தர் வானத்தை அதிர பண்ணுவார். சூரிய சந்திர நட்சத்திரம் அடையாளம் என்பது நேரடியாக பூமியை தாக்க போகிறது. சூரியன்ல மிகப்பெரிய வெப்பம், சுனாமி புயல் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வெப்பத்தின் சீற்றம் அதிகமாய் காணப்படும். வெப்பத்தினால் மனிதனுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட போகிறது. வெப்பத்தினால் எரிமலைகளின் ஆக்ரோஷம் அதி பயங்கரமாக இருக்கும். சமுத்திரத்துக்கு அடியில கவனிக்கணும், கடலுக்கு அடியில இருக்கிற வெப்பம் அதி பயங்கரமாய் ஆக்ரோஷத்தோடு கரைக்கு புறப்பட்டு வரும். கவனிக்கணும், புரியுதா நான் சொல்றதெல்லாம்? இதெல்லாம் எதனால நடக்கிறது? அக்கிரமத்திலும்.
வானத்தின் நியமங்கள் பூமியில வருது. வானம் தான் பூமி என்ன செய்ய போகுது? நியாயம் செய்ய போகுது. அல்லேலூயா. கவனிக்கணும். வாசிங்க யோபு 38:16-17. அனுபவமாய் கர்த்தர் கொண்டு போகிறார். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். யோபு 38:16-17. 38:16. நீ சமுத்திரத்தின், அதுலதான் கீழே வரும், வாசிங்க 38:16. நீ சமுத்திரத்தின் கடலின் அடித்தளம் மட்டும் புகுந்து, கவனிக்கணும், இங்க இருக்கிற யாராவது கடலுக்கு அடியில உலாவினது உண்டோ? கடவுள் கேட்கிறார். ஆமா சொல்லுங்க, யாராச்சும் உலாவினதா? சமுத்திரத்துக்கு கீழே போய் நீ உலாவினது உண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இந்த வருஷம் தேசம் மரண வாசலை பார்க்கும். மரண இருளின் வாசலை உலக நாடுகள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் அடித்தளங்களில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகிறது. பிரதர் கவனிங்க, கடலுக்கு அடியில் என்ன வரப்போகுது? மாற்றம் வரப்போகுது. கடலுக்கு அடியில் என்ன வரப்போகுது? மாற்றங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ள பலவிதமான வித்தியாசங்கள் ஏற்பட போகிறது. அல்லேலூயா. சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற கவனிங்க, அடுக்கு தட்டுகள் வெப்பம் தாங்காமல் வெடித்து கிளம்ப போகிறது. கவனிங்க பிரதர், சமுத்திரத்துக்கு அடித்தட்டுல என்ன இருக்கு? வெப்பம். அடித்தட்டுக்கு கீழே என்ன இருக்கு? வெப்பம். அக்கினி குழம்பு, வெப்பம். இந்த வெப்பம் தாங்காம கடலுக்கு அடியில் இருக்கிற சில லேயர்கள், என்னது, சில லேயர்கள் வெடித்து மேல கிளம்ப போகிறது. ரொம்ப கவனம். அல்லேலூயா. சரி, கடலோர பகுதிகளில் மரண வாசல் திறக்கப்பட போகிறது. எங்க திறக்கப்பட போகுது அதிகமா இந்த வருஷம்? அம்மா, பீச் பக்கம் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை, உங்க பீச் பகுதி மக்களுக்காக அதிகமா நீங்க அழுது ஜெபம் பண்ணணும். உங்க பீச் பகுதி எல்லாம் துக்கம். மரண வாசல் திறக்க போகுதுமா, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த கடலோர பகுதியில் நினைத்து பார்த்து முடியாத எண்ணற்ற அக்கிரம காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அப்படியே பெருகி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடலோர பகுதிகளிலே மரண வாசல் திறக்கப்பட போகிறது. கடலோர பகுதியில் இருக்கிறவர்களின் கடலோர பகுதிகளில் இருளின் வாசல் திறக்கப்பட போகிறது. 2 கதவை திறக்க போறார். எந்த கதவை திறக்க போறாரு? ஒன்னு மரண வாசல் கதவு, 2வது இருளின் வாசலின் கதவு. ஜெபத்தோட கவனமா இருக்கணும். கடற்கரைக்காக, கடலோர மக்களுக்காக அதிகமா நாம் இந்த வருஷத்துல தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளையும் கர்த்தர் எந்த ஓரத்தில் தான் வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. அவன் கடலோரத்தில் தான் இருக்கணும். நம்மள்ட்ட கர்த்தர் கடை கேட்பார். ஆமென். அது எப்படி தெரியுமா இருக்க போகுதுன்னு கர்த்தர் காமிச்சார் எனக்கு. அது எப்படி தெரியுமா இருக்கும் போது, வாசிங்க தம்பி 38:8. யோபு 38:8. கடலோரம் எப்படி இருக்க போகுது பாருங்க. யோபு 38:8. கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல், கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது, சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? சமுத்திரத்தில் இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்க போறார். நான் தான் என்ன செஞ்ச, அதை அடைச்சிருக்கிறார். நான் தான் அடைச்சேன். ஆனா இனி நான் என்ன செய்ய போறேன்? எதை திறக்க போறாரு? அலைகளின் டோர். ஆமா கவனிங்க. அலைக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரா? கதவு வச்சிருக்கார். அலை கதவு. அவன் யார் வச்சது? அந்த கதவை யார் பூட்டி வச்சிருக்கிறாரு? அவன் இனி வருகிற நாட்களில் கடலோரத்தில் இருக்கிற கடல் அலையின் கதவை, அதை படைத்த தெய்வம் திறக்க போறார். கதவை திறந்தா என்ன நடக்கும்? என்னமா இருக்கிறீங்களா? இல்லையா? உள்ள வந்துரும். என்ன வரும் உள்ள? தண்ணி. இதுவரைக்கும் நான் சமுத்திரத்தின் அலைக்கு கதவுகளை உண்டு பண்ணி அடைத்து வைத்தேன். உலகத்தில் இருக்கிற எந்த அறிவாளிக்கும் தெரியாது அலைக்கு கதவை கடவுள் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, அலைக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரு? கதவை வைத்திருக்கிறார். கடலை விட, பூமியை விட கடல் அதிக உயரம். அப்ப அந்த அலைக்கு என்ன வச்சிருக்கிறார்? கதவு. கதவு. அந்த கதவை வைத்தவர்
ஆமென் அலையின் கதவை என்ன செய்ய போறாரு? இதுவரைக்கும் பூமியை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிற கடல் மனிதனை தேடி வராமல் இருந்ததற்கு காரணம், மனிதன் எப்படியாவது மாறுவான், பாவத்தை விடுவான், விபச்சாரத்தை விடுவான், வேசித்தனத்தை விடுவான், கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான், மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டான், பெற்றோருக்கு துரோகம் செய்ய மாட்டான், பிள்ளைக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நான் பொறுத்திருந்தேன். ஆனால் அவன் மீறிவிட்டபடியினால் அந்த அலைக்கு இருக்கிற கதவை இன்னும் செய்ய போறேன். ஆமென், திறப்பேன். அல்லேலூயா. அவன் மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு மேல பாவம் செய்து கடலோரங்கள்ல அக்கிரமங்கள் அதிகமானபடியினால் கடல் அலைகளை அடக்கி நான் வைத்திருந்த கதவை என்ன செய்வேன்? திறப்பேன். அல்லேலூயா. ஆனபடியினால் கவனிங்க, ஒன்று பூமிக்கு கீழே இருக்கிற லேயர், அந்த தட்டுகளை கர்த்தர் திறக்க போகிறார். கவனிக்கணும், பூமிக்கு கீழே இருக்கிற தட்டு திறந்தா என்ன ஆகும்? மனுஷன் எங்க போவான்? உள்ள போ. வீடு எங்க போகும்? சேர்த்து வச்சது எங்க போகும்? ஆடு மாடு கோழி பனி எல்லாம் எங்க போகும்? சொல்லுங்க, உள்ள போகும். அப்ப பூமிக்கு கீழே இருக்கிற தட்டுகளை கர்த்தர் திறக்க போகிறார். கடலுக்கு அடியில் இருக்கிற தட்டுகள் திறக்கப்பட போகிறது. பனி பாறைகள் அதிகமாய் கரைந்து உருகி கடலிலே கலக்க போகிறது. இனி வருகிற நாட்கள் கடல் நீர் மட்டம் அதிகமாகும். அது நிமித்தமாய் நான் என்னத்தை திறப்பேன்? கதவை திறப்பேன். அல்லேலூயா. அப்ப அலையை அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்பட போகிறது. நீங்க ஜெபிக்கணும், ஜாக்கிரதையா உங்க வாழ்க்கையை கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அலை கதவு திறக்கப்படும் போது அதனுடைய அலையின் இரைச்சலின் வேகமும் அலையின் வேகமும் அதி பயங்கரமாய் மனிதனை துரத்தி பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த கடல் அலையின் கதவு திறக்கப்படும் போது ஒரு சில ஆண்டுக்குள்ள கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், இந்த கடல்களுடைய கடல் அலையில் இருக்கிற கதவு திறக்கப்படும் போது ஒரு சில ஆண்டுகளுக்குள், குறிப்பாக 2028, 29, 30 அல்ல 32, அதை தாண்டாது. கவனிக்கணும், இந்த அலையின் கதவு திறக்கப்படும் போது ஒரு சில ஆண்டுக்குள்ள இலங்கை தேசம் 3 பங்கு தண்ணீரில மூழ்கி விடுகிற அபாயம். இலங்கை 3 பங்கு என்ன செய்ய போகுது? கவனிக்கணும். இலங்கையில சொந்த பந்தம் இருக்காங்களா? போனை போட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க, போனை போட்டு சர்ச்சுக்கு போக சொல்லுங்க, போனை போட்டு மனம் திரும்ப சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அலை கதவை திறக்கும் போது இலங்கை தீவு 1/3 பங்கு தண்ணியில் மூழ்கி வெள்ளக்காடாகும். ஒரு பகுதி மீந்து இருக்கும். அல்லேலூயா. இலங்கைக்கு மட்டுமல்ல, இந்த கதவு திறக்கப்படும் போது இலங்கையை போல இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் இந்த பருவநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக போகிறது. அதான் சூரிய சந்திர நட்சத்திரத்தில் உண்டாகிற அடையாளம். அல்லேலூயா. துஷ்டர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள், அடங்காதவர்கள், தேவபயம் இல்லாதவர்கள், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர்களை தூசியை போல உதறுவதற்காக அவர் கடும் கோபமாய் புறப்படுகிறார். வாசிங்க யோபு 38, 9, 10, 11, 12. மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும், கடலுக்கு எது டிரெஸ்? மேகம். திரும்பவும் சொல்றேன், 2025 பூமியை நியாயம் செய்ய போகிறது. என்னது? வானம். கவனிக்கணும், கடலுக்கு டிரெஸ் எது? மேகம். மேகம். பைபிள் சொல்லுது, மேகத்தை வஸ்திரமாக, இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், ஆமென், கடலுக்கு இருட்ட நான் புடவையாக உடுத்தின போது, நான் அதற்கு எல்லையை குறித்து, நான் கடலுக்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் கடலை பத்தி தான் கர்த்தர் பேசியிருக்கிறார் அதிகமா. அல்லேலூயா. நான் அதற்கு தாழ்பாக்களை போட்டு, இம்மட்டும் வா, தாழ்பாக்களையும் கதவையும் போட்டது நான் தான். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. யாரை பார்த்து சொன்னாரு? கடலை பார்த்து, கடல் அலையை பார்த்து. அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியில் இருந்து, இங்கதான். ஏன் பாஸ்டர்? துஷ்டர்கள் பூமியில் இருந்து உதறி
போடும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு. ஏன் கர்த்தர் கடல் அலையின் கதவை திறக்க போறாரா? யாரை பிடிக்க போறாரு? சொல்லுங்க பிரதர், யாரை பிடிக்க போறாரு? அம்மா, யார? துஷ்டரை. நீங்க யாராவது துஷ்டரா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உண்மையான தெய்வத்தின் பிள்ளையாய் வாழ்வாயானால் அந்த துஷ்டத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து இந்த அழிவுக்கு கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கான அடையாளமாக நடைபெறுகிறது என்று இயேசு ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் சொன்னார். லூக்கா 21:25. லூக்கா 21:25 இதெல்லாம் ஏற்கனவே இயேசு சொன்னார். 21:25 இப்படி டைம் எடுக்கிறீங்களே நல்லா. 21:25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய். அப்ப சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். அப்பதான் கதவு என்ன செய்யும்? திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நமக்கு நினைத்து பார்த்து முடியாத அளவுக்கு சமுத்திரமும் அலைகளும் இந்த வருஷம் என்ன செய்யும்? அப்படியே வசனம் அப்படியே கீழே வாசிங்க. 26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதுதான் நியமனம். இந்த வருஷத்திலே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து. அம்மா ஐயா நல்லா கவனிங்க, தூங்காதீங்க. பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அல்லேலூயா. அப்ப சூரியன்ல மாற்றம் உண்டாகும், சந்திரன்ல மாற்றம் உண்டாகும், நட்சத்திரத்தில் மாற்றம் உண்டாகும், பூமியில மாற்றம் உண்டாகும், சமுத்திரத்துக்கு கீழே மாற்றம் உண்டாகும், பூமியின் லேயர்கள் தட்டில மாற்றம் உண்டாகும், சமுத்திரத்தில் அடியில அதிபயங்கர மாற்றம், பூமியின் அடியில அதிபயங்கர மாற்றம் இனி வருகிற நாட்கள் உண்டாகும். கவனமா உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அஸ்திவாரம் இனி வரப்போகிற காலம் எல்லாம் மகா சோதனையின் காலம். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் கவனிக்கணும், மகா சோதனை காலம். அடுத்த கட்டமாய் கர்த்தர் அடுத்த தீர்க்கதரிசனத்தை கொண்டு போகிறார். அப்ப பூமிக்கு வருகிற மகா சோதனை காலம் ஒன்று சந்திர சூரிய நட்சத்திரத்தின் மாற்றம், பருவநிலை மாற்றம், கடலுக்கு அடியில பூமிக்கு அடியில ஏற்படுகிற மாற்றம். இரண்டாவது இனி வரப்போகிற காலம் மகா சோதனை காலம் என்பது இதுவரைக்கும் ஒரு சில நாடுகள்ல தான் யுத்தங்கள் நடந்தது. இந்த 2025 இதுவரைக்கும் யுத்தம் இல்லாத சில நாடுகள் யுத்தம் பண்ண போகிறது. அல்லேலூயா. ஒரு சில நாடுகள்ல யுத்தம். ஆமென். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஒரு சில புதிய நாடுகள் யுத்தத்தில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அல்லேலூயா. குறிப்பாக யூரோப் தேசம், யூரோப் நாடுகளில் அதிபயங்கரமான யுத்தம் சம்பவிக்க போகிறது. கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களின் சத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள். அப்ப இந்த வருஷம் அதிபயங்கரமான யுத்தம் நடைபெறும். அல்லேலூயா. கவனிக்கணும், மரண ஓலத்தின் சத்தம் அதிபயங்கரமாய் துணிக்கும். மனிதனுடைய சடலங்கள் அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்காது. கவனிக்கணும், நான் சொல்றது புரியுதா? என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காதா? மனிதனுடைய சடலம், கணவனின் உடல் மனைவிக்கு கிடைக்காது, மனைவி உடல் கிடைக்காது, பிள்ளைகள் உடல் பெற்றோருக்கு கிடைக்காது, பெற்றோரின் உடல் பிள்ளைக்கு கிடைக்காது, மனிதனுடைய சடலம் அவன் குடும்பத்துக்கு கிடைக்காது. அவன் குடும்பத்தினர் மனிதனை அடக்கம் பண்ணி இறுதி சடங்கு செய்வதற்கு கூட சடலம் என்ன செய்யாது? கவனமா இருக்கணும், கிடைக்காது. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அவன் பிண வாடைகள் அதிபயங்கரமாய் வீச போகிறது. பிண குவியலாக சில பிணங்கள் குவியலாக அடையாளம் தெரியாமல் மண்ணுக்குள்ளே மறைக்கப்படும். ஜனத்தொகை இனி வருகிற காலம், ஜனத்தொகை புள்ளி விவரம் வருகிற இந்த வருஷம் டிசம்பர்ல
புள்ளி விவரம் பார்க்க போறீங்க. அவன் இன்னைக்கு இந்த ஜனவரி ஜனத்தொகை புள்ளி விவரம் பார்த்துக்கோங்க. இந்த முடிவில் பாருங்க, இனி வரப்போகிற நாட்களில் ஜனத்தொகை அதி பயங்கரமாய் குறைய போகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவத்தினால் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தினால் உலகம் முழுக்க என்ன மூடும்? இருள். ஆனாலும் என் வசனத்தை அங்க கை வச்சுக்கணும். வெளிப்பட என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் உன் மீது கர்த்தர் உதிப்பார். சூரியன் மங்கலாம், சந்திரன் மங்கலாம், நட்சத்திரம் மறையலாம், ஆனால் கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் பிள்ளை மேல உதிப்பார். ஏன்? நீ பாவத்தை வெறுத்துட்ட, அக்கிரமத்தை வெறுத்துட்டீங்க, தீமையை வெறுத்துட்டீங்க. கடவுளுடைய இந்த பிரமாணத்தின்படி வாழ்வதனால் கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல கர்த்தர் உதிக்க பண்ணுவார். அப்ப கவனிக்கணும். ஒன்று, ஆமென், ஒரு பக்கம் தேவன் வானத்தை அசைப்பார். 2, சமுத்திரத்தை கர்த்தர் அசைப்பார். 3, இன்னொரு பக்கம் பூமியை கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. ஆகையினால் உலக நாடுகள்ல யுத்தத்துக்காக பணங்கள் அவன் கவனிக்கணும். 4 கவனிக்கணும். 3 பங்கு யுத்தத்துக்கு பயன்படுத்தினாங்க, 1 பங்கு மக்களுக்கு. ஆனா இனி வருகிற நாட்கள்ல 2025 99% உலக நாடுகள் தங்கள் பணத்தை யுத்தத்திற்கும் 1% தான் மக்களுக்கு பயன்படுத்த போறாங்க. அந்த அளவுக்கு யுத்தத்துக்கான முக்கியத்துவத்தை உலக நாடுகள் கொடுக்க போகிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த ஆண்டு ஆமென் அதிகமாய் 3ஆம் உலக போருக்கான ஆயத்த ஆண்டு ஆரம்பிக்கும். சொல்ல மாட்டேன், 3ஆம் உலக போருக்கான ஆயத்த ஆண்டு. இனி வருகிற நாட்களில் பொருளாதார நெருக்கடி அதிகமாய் காணப்படும். கவனிக்கணும். கடல் மார்க்கம் முற்றிலும் முடக்கப்படும். வான் மார்க்கம், வான் மார்க்கம் முற்றிலும் முடக்கப்படும். தரை மார்க்கம் முற்றிலும் முடக்கப்படும். கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படும். கடுமையான பஞ்சம் பல நாடுகள்ல உண்டாக போகிறது. அல்லேலூயா. என்ன உண்டாக போகிறது? கடுமையான வறட்சி, கடுமையான பஞ்சம் உண்டாகும். பஞ்சத்தினால் மக்கள் உணவு கிடைக்காமல் மிருகங்களை அடித்து புசிப்பார்கள். கவனிக்கணும். செய்தி காதுக்கு வரும், கண்ணால நியூஸ் பாப்பீங்க. ஆமென். அது எங்க சம்பவிக்கும் தெரியாது. பஞ்சத்தினால் உணவு கிடைக்காமல் மிருகத்தை அடிப்பார்கள். சில நாட்டு அரசாங்கம் சொல்லும், நீங்களே காட்டுக்குள்ள போயிட்டு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா பஞ்சம், உணவு கிடைக்காது, பட்டினி சாவு. இந்த வருஷம் பட்டினி சாவு அதிகமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. பணவீக்கம் நினைத்து பார்த்திராத சரிவை இந்த ஆண்டு சந்திக்க போகிறது, குறைந்துவிடும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலங்களில் என்னுடைய பிள்ளைகள் அசைக்கப்படாமல் இருங்க, பயப்படாம இருங்கன்னு இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார். கைதட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்தியா சீனாவோட மோதினாலும் சரி, இந்தியா பாகிஸ்தானோட மோதினாலும் சரி, ரஷ்யா உக்ரைனோட மோதினாலும் சரி, அல்ல ரஷ்யா அமெரிக்காவோட மோதினாலும் சரி, ஈரான் இஸ்ரேலோட மோதினாலும் சரி, யாருடன் மோதினாலும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. கவனிக்கணும். ஏன்னா இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், நீங்கள் கலங்காதபடிக்கு கைதட்டலையா சொல்லுங்க. வாசிங்க. லூக்கா 21:10 வாசிப்போம். லூக்கா 21:10. லூக்கா 21:20. மன்னிக்கணும். லூக்கா 21:20. எருசலேம் வாசிங்க. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். உலகத்துக்கு என்ன வந்துருச்சு? அழிவு. கவனிக்கணும். எருசலேம் என்றால் எங்க இருக்கு? இஸ்ரேல். எருசலேம் என்பது இஸ்ரேல். இப்ப இஸ்ரேலை என்ன சூழ்ந்துருச்சு? என்ன சொல்றீங்க? சேனைகள். இஸ்ரவேலை மற்ற நாடுகள் சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் இயேசு இத சொன்னாரா? இல்ல ஆமென் கிபி 33ல சொன்னாரா?
எப்படியே சொன்னார் சபையை பார்த்து சொன்னார், சேனையால் எருசலேம் சூழப்பட்டிருப்பதை காணும் போது அதற்கு என்ன வந்துவிட்டது, சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்ப இன்னைக்கு யாருடைய காலத்துல துல்லியமாய் எருசலேம் சேனையால் சூழப்பட்டிருக்கிறது? நம்முடைய காலத்திலே. ஆனபடியினால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லிட்டார். அப்ப யார் யாரோட மோதினாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டு விசேஷித்த எக்கால சத்தம் வேலியை போல புறப்பட்டு வர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 38:20 அடுத்து கர்த்தர் என்ன பேசுகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சீக்கிரம். என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும். நல்லா கவனிக்கணும். அப்பா, மீன் பிடிக்கிறவர்கள், கடலை நம்பி வாழ்கிறவர்கள் கவனிக்கணும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்க போட்டை, வலையை கடவுள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கணும். புருஷன் கடலுக்கு போயிட்டா, மனைவி கணவன் 4 மணிக்கு போட்டை தள்ளிட்டா, மனைவி 4 மணிக்கு முட்டியில நின்று அழணும். என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். ஆண்டு சொல்றார், சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும், ஆகாயத்து பறவைகளும், வெளியின் மிருகங்களும், 2025 வெளியின் மிருகங்களும், தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும், தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும், பூமி எங்கும் உள்ள சகல நரஜீவன்களும், பூமி எங்கும் இருக்கிற சகல நரஜீவன்களும் அதிரும் அதிரும். பர்வதங்கள் இடியும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையில விழுந்து போகும். கர்த்தர் உணர்த்துகிறார். கர்த்தர், என் தேவனை விட இந்த உலகத்துல எதெல்லாம் செங்குத்தா நிக்குதோ கீழே வரப்போகுது. கைதட்டலே சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம். லைவ் போறதுனால அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதை நான் எனக்குள்ள வைத்தே நான் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரணும். இது வந்து முக்கியமான ப்ராஃபிஸ். ஆமென். நிறைய மக்கள் பார்க்குறாங்க, ஓப்பனாக சொல்ல முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையில விழுந்து போகும், எல்லா மதில்கள், கோட்டைகள், சுவர்கள் தரையில விழும். என் எரிச்சலினாலும், என் எரிச்சலினாலும், என் சினத்தின் அக்கினியினாலும், என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன். பாருங்க, ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் எரிச்சல் படுகிறார், சினம் அடைகிறார். அந்நிய தேவர்களை. வெரி குட். சத்தமா சொல்லுங்க. அந்நிய தேவனை ஆண்டவர் எரிச்சல் அடைவதற்கு ஒரே காரியம், ஆமா, என்னை அன்றி உனக்கு வேற கடவுள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவர்களை நீ நமஸ்கரிக்கும் சேவிக்கும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாக எந்த ரூபத்தையும் சுரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். கவனிக்கணும், கவனிக்கணும். ஆமென், ஆமென். ஆனபடியினால், அப்படி ஈடுபட்டபடியினால் கடவுள் அழகா சொல்லுகிறார், பர்வதங்கள். சொல்லுங்க தம்பி, டைம் இல்ல. பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதிலும் தரையில விழுந்து போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி காத்திருக்கிறது. அல்லேலூயா. 2023 இதே இடத்துல சொன்னோம், மிகப்பெரிய பூமி தெரியுமா? இந்த வருஷத்துல ஆமென், ஆமென், ஜப்பான்ல வந்த பூகம்பத்தை போல இதுவரைக்கும் ஆமென் ரிக்டர் அளவின்படி அதிக சக்தி வாய்ந்த பூகம்பம் வரலங்க. அதெல்லாம் கர்த்தர் இங்க அழகா சொல்கிறார். இந்த வசனத்தின்படி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி காத்திருக்கிறது பூமிக்கு. இந்த வசனத்தின்படி இனி வருகிற காலங்களிலே சமுத்திரத்தின் மச்சங்கள் அழியும். ஆமென். கடவுளை நம்பி கடலை நம்பி வாழ போறீங்களா, கடவுளை நம்பி வாழ போறீங்களா? அல்லேலூயா. கடவுளை நம்பி வாழ்றேன்னா ஞாயிற்றுக்கிழமை போட்டு வலை இன்ஜின்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு எங்க வந்து நிக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி சமுத்திரத்தின் மச்சங்கள் அழியும். இனி வருகிற காலங்களிலே ஆகாயத்து பறவைகள் அழியும். இனி வருகிற காலங்களில் மிருகங்கள் அழியும். இனி வருகிற நாட்களிலே தரையில ஊறுகிற சகலம் அழிக்கப்படும். பெரிய பெரிய பர்வதங்கள், அடுக்கு மாடிகள், கோபுரங்கள் இடிந்து சரிந்து விழும். மனிதனுடைய சரீரம், இது சம்பவிக்கும் போது மனிதனுடைய உடலும்
மிருகத்தின் உடலும் சரிக்கு சமனாய் மண்ணுக்குள் புதைக்கப்படும். நல்லா கவனிக்கணும். அது பயங்கரமான ஆண்டுமா. ஆனால் நீ என் வசனத்தை காத்து கொண்டாள். அதான் நான் சொல்லிட்டே வர்றேன், நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. எசேக்கியேல் 38:21 என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று, மலைகளுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் வரவழைப்பேன் பட்டயத்தை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பட்டயம், அவனுடைய கத்தி அவன் சகோதரனுக்கு விரோதமாய் இருக்கும். இந்த வசனத்தின்படி 2025 மனுஷனுக்குள்ள கடுகளவு கூட அன்பு இருக்காது. கவனிக்கணும். அல்லேலூயா. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம். இனி வருகிற காலம் என்ன இருக்காது இருதயத்துல? கடுகளவு கூட தேவையை பூர்த்தி செய்ய மட்டும்தான் மனிதனை நேசிப்பான். ஆனால் கடுகளவு கூட உண்மையான அன்பு இருக்காது. உண்மையான அன்புள்ள தெய்வத்தின் பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு வருஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லே சொல்லுங்க. கணவனை கொல்ல மனைவி கையில பட்டயம், மனைவியை கொல்ல கணவன் கையில கத்தி, பெற்றோரை கொல்ல பிள்ளைகள் கையில கத்தி, பிள்ளைகளை கொல்ல பெற்றோர்கள் கையில மெசபாட்டில். அதான் 2025. எசேக்கியேல் 38:22 கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கல் மலையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். நல்லா கவனிக்கணுமா, ரொம்ப கவனமா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். கவனிங்க. தீர்க்கதரிசனம் இந்த வசனத்தின்படி புதிய வைரஸ் ஆக்ரோஷத்தோட நாடுகள்ல போராடும். ஆமென். மிக மோசமான நோய் தொற்று, கிருமி பரவுதல் அதிகமாக போகிறது. கடைசி காலமாக இருக்கிறபடியினால் இனி யுத்தத்திற்காக ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சில நாடுகள் ராஜதந்திரமாக துப்பாக்கி குண்டு அல்ல, எதை பயன்படுத்த போறாங்க? வைரஸ், நோய் தொற்று வைரஸ் அதிகமாய் பரவ போகிறது. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து இந்த வசனத்தின்படி வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு உண்டாகும். வெள்ளப்பெருக்கு எப்படி ஓடி வரும் என்றால், கடல் அலையின் இரைச்சலை போல. குளத்து தண்ணி அல்ல, வெள்ளப்பெருக்கு. கடலே இருக்காதுங்க அந்த ஊர்ல, ஆனா வெள்ளப்பெருக்கு கடல் அலையின் இரைச்சலை போல ஓடி வரும். அதான் கர்த்தர் சுடர் பாருங்க. வெள்ளம் ஜனங்களின் மேல என்ன அடிக்கும்? தம்பி வாசிங்க. ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கல் மலையையும் அக்கினியையும் கந்தகத்தையும். கவனிக்கணும். மேலே இருந்து அடிக்க போவது என்னது? மலை. ஆமென். பூமியின் தட்டை, சமுத்திரத்தின் தட்டை வெடித்து கிளப்ப போவது என்னது? அக்கினியின் வெப்பம், கந்தகம். அல்லேலூயா. கீழே கந்தகம், மேலே என்னது? பெரும் மலை. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கடைசி காலமா இருக்கிறபடியினால் அப்ப வரலாறு காணாத பெரும் வெள்ளம், வெள்ளப்பெருக்கு எப்படி கடல் அலையை போல இரைச்சலை போல ஒரு பக்கம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்றால் நோவாவின் காலம் போல இருக்கும். அதுதான் வெள்ளத்தினால் தண்ணீரால் வருகிற மிகப்பெரிய அழிவு. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகுதுனால் லோத்தின் நாட்களை போல இருக்க போகுது. அதுதான் எதனால? அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பூமிக்கு வரப்போகிற அழிவு. இதெல்லாம் எதை மையமாய் வைத்து வரப்போகிறது? சத்துவங்களை வைத்து. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சந்திர நட்சத்திர பருவநிலை, தென்மேற்கு, ஆமென், வடமேற்கு, தென்மேற்காக. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுகிற ஒரு சம்பவம். அப்ப வெப்பத்தின் சீற்றம், எரிமலையின் சீற்றம், தரை மார்க்கமாக வீசுகிற வெப்பத்தின் சூறாவளி. எசேக்கியேல் 38:9. பெரும் காற்றை போல் எழும்பி வருவாய். பெரும் காற்று எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர். இனி வருகிற நாட்களிலே ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு தலைவனாக இருக்கலாம், ஆமென், பூமி அனைத்தையும் பெரும் காற்று போல எழும்பி வந்து கார் மேகம் பூமியை மேட போகிறது. என்ன மூட போகுது? கார் மேகம். இஸ்ரவேலுக்கு
இரவு வெளிச்சமாக, எகிப்தியனுக்கு பகல் இரவாக. கைதட்ட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதத்தை மறந்தவனுக்கு, இந்த வேதத்தை தேடாதவனுக்கு, இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியாதவனுக்கு பகல் இருளாக மாற போகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஆனபடியினால் பஞ்சம் கார் மேகமாய் பூமியை மூடும். ஆமென். கொள்ளை நோய் கார் மேகமாய் பூமியை மூடும். பொருளாதார நெருக்கடி கார் மேகம். பாஸ்டர், கார் மேகம்னா எனக்கு புரியல. பஞ்சம், கொள்ளை நோய், பொருளாதார நெருக்கடி கார் மேகமாய் முழு பூமியை மூடும். அல்லேலூயா. ஆனபடியினால் இனி வருகிற நாட்கள்ல ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமென். இந்த சம்பவங்கள் சம்பவிக்கும் போது ஜனங்களுக்குள் பாவ உணர்வுகள் அதிகமாகும். தெரியுமா, கொரோனா வந்த போது எல்லாரும் யாரை கூப்பிட்டாங்க? அதிகமா கடவுள் பக்தி வளர்ந்துச்சு எல்லாருக்கும். அது எந்த சாமினாலும் பரவாயில்ல, என்ன வளர்ந்துச்சு? நல்லா கவனிக்கணும். ஆமென். இனி வருகிற நாட்களில் ஜனங்களுக்கு பாவ உணர்வு அதிகமாகும். இனி வருகிற நாட்களில் ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டு அழுவார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவத்தினால் தெய்வ பயம், தேவனை குறித்த பக்தி, பயம், வைராக்கியத்தை கர்த்தர் தேசத்தில் அதிகமாய் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், கவனிக்கணும். முடிக்க போறேன். இப்படிப்பட்ட ஆமென் காலத்துல கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, ஆமாங்க கவனிங்க, நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல சொன்ன பாத்தீங்களா? இவையெல்லாம் நடக்கும் போது உங்கள் மீட்பு, பக்கத்துல கை பிடிச்சு, இதெல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சு உழுக்குங்க. நடக்கும்போது ஒரு குத்து நல்லா உழுக்குங்க. போகட்டும், கீழே விழட்டும். தூக்கம் எங்க விழட்டும்? அப்படியே கம்மலும் கலந்து கீழே விழட்டும். நான் தூக்கி காணிக்கப்படியில் போட்டுறேன். குளுக்குங்க, கீழே விழுகிற அளவுக்கு குளுக்குங்க. சொல்லுங்க. இவைகள் எல்லாம் நடக்கும் போது, சொல்லுங்க. இவைகள் எல்லாம் நடக்கும்போது, வாசிங்க தம்பி. உங்கள் மீட்பு சமீபமாய், உங்களுக்கு விடுதலை நெருங்கி விட்டது. உங்கள் மீட்பு சமீபமாயிற்று இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, சபை நிமிர்ந்து நிற்கும். தேசத்தின் சபை நிமிர்ந்து நிற்கும். பரிசுத்தவான்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். தேவ ஜனங்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். சத்தியத்தை சத்தியமாய் அவன் விசுவாசிக்கிற ஜனம் இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் உன் தலை கீழே விழாது. கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். நீ நிமிர்ந்து நிற்பாய். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து 28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இந்த அழிவுகள் எல்லாம் கடலுக்கு கீழே லேயர் வெடிக்கும், பூமிக்கு கீழே தட்டு வெடிக்கும். இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்களுக்கு விடுதலை கிட்டத்தில் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, நீங்க நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யார் சொன்னது? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யார் சொன்னது? இயேசுவா சொன்னாருங்க. யாரும் தீர்க்கதரிசி, ராஜா, பாஸ்டர் சொல்லல. வானத்தை பூமியை படைத்தது. 2025 இந்த அழிவுகள் எல்லாம் நடக்கும் போது நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? நிமிர்ந்து பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்க? நிமிர்ந்து பார்த்தா யார் தான் தெரியுமா? என் தேவன் தெரியுவார். அல்லேலூயா. நீங்க நிமிர்ந்து பார்த்து என்ன செய்ய போறீங்க? உங்க தலையை உயர்த்த போகிறோம். இத்தனை வருஷமா உன் தலை கீழே போச்சு, ஆனா என் தலையை உயர்த்துவீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கும் போது என்னுடைய ஜனம் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி விட வேண்டாம். உங்களுடைய மீட்பர் உங்க அருகில் வந்து விட்டார் என்று விசுவாசிங்க. பக்கத்தில் வந்துட்டார். 2025 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தூரத்தில் அல்ல, பக்கத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் வந்துட்டார். பஞ்சங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு, பூகம்பங்கள் உண்டு, ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டார். நீங்கள் கலங்காதபடி இதெல்லாம் உண்டு. நீங்க கலங்காம இருக்க. இதெல்லாம் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துவீங்க. அப்ப இதெல்லாம் யாருக்கு இல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் நானும் எப்படி 2000 வருஷம் கடக்கணும் தெரியுமா?
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் பூமியில பலவிதமான சோதனை சந்தித்தது. இனி வருகிற காலத்துல இதுவரைக்கும் சந்திக்காத அதிபயங்கரமான சோதனையை பூமி சந்திக்க போகிறது. அல்லேலூயா. பூமியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைக்கு தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா. பூமியின் மீது வர இருக்கிற இந்த பயங்கரமான அழிவுக்கு யார் தப்புவார்கள்? தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் காப்பாற்றுவார். ரட்சிப்பை காத்து கொண்டவர்களை தேவன் காப்பாற்றுவார். பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களை என்ற தெய்வம் காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 2025 வானத்தில் என்ன சம்பவிக்கும், பூமியில் என்ன சம்பவிக்கும், சமுத்திரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் தெளிவாய் வசன ஆதாரத்தோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வானத்துல என்ன சம்பவிக்கும், பூமியில் என்ன, சமுத்திரத்தில் என்ன, இயேசு உரைத்த தீர்க்க தரிசனம், ஆமென், இயேசு சொன்ன அந்த சம்பவம் எல்லாம் இந்த வருஷத்துல மிக பயங்கர துல்லியமாய் உலக நாடுகள் சந்திக்க போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கடைசி காலத்தின் எக்கால சத்தம் தொனிக்கிற போது, தம்பி வாக்குத்தத்தம் கொண்டு வா, கடைசி கால எக்கால சத்தம் தொனிக்கிற போது இந்த எக்காலத்தின் சத்தத்திற்கு எவனுடைய செவி திறந்திருக்கிறதோ அவனை நான் காப்பேன். ஆமென். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி காலத்தில் எக்கால சத்தம் யாருடைய செவிகளில் தொனிக்கிறதோ அவர்களை கர்த்தர், கடைசி காலத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் போது யாருடைய காது திறந்திருக்கோ அவர்களை நான் காப்பேன். இந்த எக்கால சத்தத்துக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவனை காப்பேன். இந்த எக்கால சத்தத்துக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவனை காப்பேன். இந்த எக்கால சத்தத்துக்கு எவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவனை காப்பேன். இந்த எக்கால சத்தத்தின்படி எவன் தன் வாழ்க்கையை கட்டுகிறானோ அதன்படி நான் அவனை காப்பேன். அல்லேலூயா. எக்கால சத்தம் என்பது எது? கர்த்தருடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, எது? கர்த்தருடைய வார்த்தை. இதை காத்தவனை நான் காப்பேன். ஆமென். இதை கை கொண்டவனை காப்பேன். இதை படிக்கிறவனை காப்பேன். இதை கேட்கிறவனை காப்பேன். இதற்கு கீழ்ப்படுகிறவனை காப்பேன். இதன்படி வாழ்கிறவனை காப்பேன். மற்றவனுடைய சடலம் கணவனுக்கு கிடைக்காது, மனைவிக்கு கிடைக்காது, பிள்ளைகளுக்கு கிடைக்காது. இது கர்த்தருடைய வாக்கு. அல்லேலூயா. பாஸ்டர், எக்கால சத்தம் என்று சொல்றீங்க, எனக்கு புரியல. அதுதான் சுவிசேஷத்தின் எக்கால சத்தம். அதுதான் உபதேசத்தின் எக்கால சத்தம். அதுதான் தீர்க்க தரிசனத்தின் எக்கால சத்தம். அல்லேலூயா. நான் உன்னை காப்பேன் என்று யாரு தெரியுமா சொல்றார்? சபையில் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் சொல்லலைங்க, நல்லா ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் காப்பேன்னு சொல்லல. அல்லேலூயா. புது வருஷ ஆராதனைக்கு புத்தாடை உடுத்தி வந்திருக்க எல்லாரையும் காப்பேன்னு பைபிள் சொல்ல. ஆமென். அப்ப உன்னை, ஆமென், அங்க வசனம் சொல்லுதுன்னா, ஆமென், உன்னை காப்பேன். வெளிப்படுத்தல என்ன சொன்னாரு? உன்னை காப்பேன். அப்ப உன்னை என்பது யாரு? உன்னை, உன்னை என்பது யாரு? என் வசனத்தை காத்து கொண்டவனை காப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபை இந்த வருஷம், ஆமென், நீங்க அதிகமாய் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சபையே இந்த வருஷம் நீங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். பெற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ளணும். பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளணும். நீ கிறிஸ்துமஸ் விசுவாசியா இருந்தா உன் உடல் கிடைக்காது. நீ புது வருஷ விசுவாசியா இருந்தா உன் உடல் கிடைக்காது. சிலர் ஓய்வு நாளை விட்டு விடுகிறது போல் நீ விட்டு விடாமல் இருப்பாயானால் நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சபை விசுவாசிகளுக்காக சில சத்தியத்தை, ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டும் என்று சில சத்தியத்தை தேவன் மோசேக்கு சொன்னார். அல்லேலூயா.
உடன்படிக்கை பெட்டி என்பது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியது. உடன்படிக்கை பெட்டி என்பது வசனத்தை, உடன்படிக்கை பெட்டி என்பது வசன, நம்ம சபை விசுவாசி சொன்ன வார்த்தை. உடன்படிக்கை பெட்டி என்பது வசனத்தை காத்து கொண்ட விசுவாசிகள். கணிக்கணும். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். உடன்படிக்கை பெட்டி என்பது வசனத்தை காத்து கொண்ட விசுவாசிகள். உடன்படிக்கை பெட்டி என்பது ரட்சிப்பை காத்து கொண்ட விசுவாசிகள். அல்லேலூயா. எபிரேயர் நம்ம சபை விசுவாசிகளுக்காக கடவுள் பேசின வார்த்தை. எபிரேயர் 9:3 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சபை விசுவாசி என்று மட்டும் நான் தனிப்பட்ட விதத்திலே சொல்லாமல், எங்கும் இருக்கிற கர்த்தருடைய சபை விசுவாசிகளுக்காக கூட இந்த தீர்க்க தரிசனத்தை ஜெபத்தோடு நாம் அனுப்ப போகிறோம். எபிரேயர் 9:3-9-4 வாசிப்போம். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. இரண்டாம் ஸ்தலத்துக்குள்ளே மகா பரிசுத்தம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னாட் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. கற்பலை இருந்தது. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதுதான் கர்த்தருடைய வீடு, அதுதான் கர்த்தருடைய சபை, அதுதான் கர்த்தருடைய சமூகம். இந்த வருஷம் நீ சபையை விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் நீ சபையை மறந்துடக்கூடாது. இந்த வருஷம் நீ ஆமென் சபையை ஆமென் ஸ்தோத்திரம் மதிக்க தவறிவிடவே கூடாது. சபையை நேசிக்கணும், சபையை மதிக்கணும், சபையை விசாரிக்கணும். ஆமென் சபை என்கிற இந்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியாகிய விசுவாசினை வந்து நிற்கணும். கர்த்தர் எனக்கு அழகாய் காண்பித்தார். சபையை பார்த்து சொல்ல சொன்னார், என் ஜனத்தை பார்த்து சொன்னார். அப்ப இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருக்கு. அது பொன்னால் செய்த தூப கலசம் இருந்தது. முழுவதும் பொற்கோடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது. உடன்படிக்கையின் கற்பலகை இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையிலே, இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே முக்கியமாக 3 பொருளை இந்த வருஷம் கடவுள் வைக்க சொல்றார். இந்த ஊழியத்தில், இந்த சபையில, உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில. ஆமென். 2021 இயற்கையின் தாண்டவத்திற்கும் ஆட்டத்திற்கும் ஆமென் நீங்கள் தப்ப வேண்டுமானால் ஆமென் ஆமென் 3 பொருளை உங்க வீட்டில் வைக்கணும். 3 பொருளை சபையில வைக்கணும். 3 பொருளை உங்க இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. இந்த 3 பொருட்கள் உள்ளவர்கள் இனி வரப்போகிற உபத்திரவத்துக்கு தப்புவார்கள். இந்த 3 பொருட்கள் உள்ளவர்கள் இனி வரப்போகிற அழிவுக்கு தப்புவார்கள். இந்த 3 பொருட்கள் உள்ளவர்கள் இனி வரப்போகிற சோதனைக்கு தப்புவார்கள். இந்த 3 பொருட்கள் உள்ளவர்கள் இனி வரப்போகிற அழிவுக்கு தப்பி தேவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர், டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கே போத்தீஸில் போய் என்ன விலையா இருந்தாலும் கொண்டாந்து வைப்பேன். இதெல்லாம் வந்து லலிதாவிலையும் ஜோய் அலுக்காஸ்லையும் போத்தீஸ்லையும் கிடைக்காது. இந்த 3 பொருள் தான் உங்களை அழிவுக்கு காப்பாற்ற போகுது. இந்த 3 பொருள் தான் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறது. அல்லேலூயா. கவனிங்க. முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இது நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் அடையாளம். உங்க ஆவி எங்க இருக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். கவனிங்க. மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்னது? சபை. அப்போ உங்க உயிர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். சொல்லுங்க, உங்க உயிர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும். வீட்டில் இல்ல, ஆமென், சொந்தக்கார மேல இல்ல, உலகத்தின் உங்க இந்த வருஷம் முழுக்க உங்க உயிர் எதா இருக்கணும்? சபை, கர்த்தருடைய வீடு, ஜெப வீடு, ஆராதனை, உபவாச நாட்கள். உங்க உயிர் சபையா இருக்கணும். இரண்டாவது, ஆரோனுடைய தளித்த கோல் நம்முடைய சரீரத்துக்கு அடையாளம். ஆரோனுடைய கோல், தளித்த கோல், தளித்தது போல நம்முடைய சரீரம் ஒரு நாள் உயிர் தெழுதல் அடைய போகிறது. செத்த கோல் துளித்தது போல இந்த சரீரம் என்ன செய்ய போகுது? உயிர் தெழுதல். அப்ப கரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். அப்ப நீங்க அந்த அந்த துளித்த கோல் எங்க இருந்தது? மகா. அப்ப உங்க சரீரம் எங்க இருக்கணும்? உங்க சரீரம் எங்க இருக்கணும்? உங்க ஆவி எங்க இருக்கணும்?
சில பேருக்கு சரீரம் தான் எங்க இருக்கும், ஆவி எங்க இருக்கும்? இப்ப கூட பாருங்க, சரீரம் எங்க இருக்கு, சில பேருக்கு ஆவி எப்ப முடிப்பானோ தெரியலையே, எப்ப தூங்கும் அப்படி ஆவி வெளியே போயிடும். ஆனா இப்ப எப்படி இருக்கணும், உங்க சரீரமும் எங்க இருக்கணும், மகா ஆமே, உங்க உயிரும் எங்க இருக்கணும். இரண்டாவது பொருள் சத்தியம். மூன்றாவது உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன இருக்கணும் சொல்லுங்க தம்பி? கற்பலகைகள். சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கணும்? கற்பலகைகள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உடன்படிக்கையின் கற்பலை என்பது நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்துமாவுக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை கட்டளைகளும் கற்பனைகளும் உங்கள் மனதில் பதிக்கப்பட்டிருக்குமானால், மூணாவது உங்க ஆத்துமா எங்க இருக்கணும் சொல்லுங்க? ஆலயத்தில் இருக்கணும். மன்னா எங்க இருந்தது? ஆலயத்தில் இருந்தது. பரிசுத்த ஸ்தலம். ஆரோனுடைய துளித்த கோல் எங்க இருந்தது? பரிசுத்த ஸ்தலம். ஆமென் ஆமென். கற்பலை எங்க இருந்தது? பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்க ஆவி எங்க இருக்கணும்? ஆலயத்தில். ஆவி எங்க இருக்கணும்? ஆலயத்தில். ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறி தின்றதுலையும் ஆட்டுக்கறி தின்றதையும் போர்வையை பத்தி தூங்குறதுல இருக்க கூடாது. உங்க உயிர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில். ஆலயத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சரீரம் எங்க இருக்கணும்? ஆலயத்தில். அதுக்காக தான் கத்துறோம். ஆமென். உங்க சரீர ஆலயத்தில் இருக்கணும். ஆமென் ஆமென். உங்களுடைய ஆத்துமா எங்க இருக்கணும்? ஆலயத்தில். ஆமென். உங்க உயிர் எங்க இருந்து பிரியணும்? ஆலயத்தில் பிரியணும். உங்க சரீரம் எங்க இருந்து தூக்கப்படணும்? ஆலயத்தில் தூக்கப்படணும். உங்க ஆத்துமா எங்க இருந்து விலகணும்? ஆலயத்தில். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த வருஷத்துல இந்த பழக்கம் இருக்குமானால் அழிவுக்கு கர்த்தர் காப்பாத்து. ஆமா, உட்காருனா உட்காருங்க. ஆமென். இந்த அழிவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அம்மா உட்காருனா உட்காருங்க, இல்லைன்னா பொடி நடையா அப்படி கொஞ்சம் பின்னால போயிட்டு வாங்க. உட்காருனா உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்தில் தட்டுங்களேம்மா, பார்த்துட்டு இருக்கீங்க, கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா உன் உயிர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில். அந்த அம்மா சொல்லுங்க, உயிர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில். அம்மா உன் சரீரம் எங்க இருக்கணும்? அம்மா உன் ஆத்மா எங்க இருக்கணும்? பிம்ஸ்ல இல்ல, ஜிக்மர்ல இல்ல, ஜிஹெச்ல இல்ல, இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில். உங்க பிள்ளைங்க எங்க இருக்கணும்? ஆலயத்தில். கணவன் எங்க இருக்கணும்? ஆலயத்தில். உன் மனைவி எங்க இருக்கணும்? ஆலயத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தில் நிற்கிறவர்கள் அழிவுக்கு காக்கப்படுவார்கள். ஆலயத்தில் நிற்கிறவர்களுக்கு எக்காலத்தின் சத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டு. சரி, இது உண்மையா பாஸ்டர்? இதை ஊர்ஜிகப்படுத்த, இதை உறுதிப்படுத்த இன்னொரு வசனத்தை நீங்க சொன்னாதான் நம்புவோம். நீங்க சும்மா ஏதோ சர்ச்சைக்கு ஒன்ன கூப்பிட்டீங்க உட்காருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பலன் இல்லையே. சொல்லுங்க, எனக்கு பலனா? உங்களை கூப்பிட்டீங்க உட்கார வச்சு இப்படி ஆமென் நின்னு எனக்கு என்ன பலன் இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அல்லேலூயா. கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்றோம். கடவுள் காண்பித்த வழியை காண்பிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர், நீங்க எங்க உயிர் ஆலயத்தில் இருக்கணும், எங்க சரீரம் ஆலயத்தில் இருக்கணும், எங்க ஆவி ஆலயத்தில் இருக்கணும். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யம், அதற்கப்பதான் மற்ற எல்லாம். அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை காண்பிப்பீங்கன்னா நான் நம்புவேன். யாத்திராமம் 16:33. சீக்கிரம் யாத்திராமம் 16:33. அல்லேலூயா. சீக்கிரம் யாத்திராமம் 16:33. மேலும் மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக, அதை உன் குடும்பத்தில் இருக்கிற கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, மருமகனுக்காக காப்பதற்கு, உன் மகனை காப்பாற்ற, மகளை காப்பாற்ற, கணவனை காப்பாற்ற, பிள்ளையை காப்பாற்ற, மருமகனை காப்பாற்ற, மருமகளை காப்பாற்ற, உன் பேத்தியை காப்பாற்ற, உன் பேரனை காப்பாற்ற கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் வை. புரிஞ்சிச்சுன்னா நல்லா கைத்தட்டி கர்த்தரை துதிப்ப. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காண்பிக்கும் போது என் இருதயம் உடைந்து என் கண்கள் குளமாச்சு. தேமி தேமி நான் அழுதேன். யாருக்கும் தெரியாது. அழகா பேசினார். ஒரு கலசத்தை எடுத்து அதுல ஒரு ஓமர் அளவு மாவை போட்டு அதை உங்கள் சந்ததியார் காப்பதற்காக கர்த்தருடைய சன்னதியிலே வை. எங்க கொண்டு போய் வை? சன்னதியிலே, ஆலயத்திலே. ஓமர் மாவு என்பது மன்னா.
அல்லேலூயா சொல்லுங்க. மன்னா எங்கே வைக்கப்பட்டது? கர்த்தருடைய ஆலயத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில். மன்னா எங்க வைக்கப்பட்டது? நீங்க தான் அந்த மன்னா. நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பீங்கன்னா உங்க சந்ததியை கர்த்தர் காப்பார். ஒன்று, வசனத்தை காத்தால் உங்களை கர்த்தர் அழிவுக்கு காப்பார். ரெண்டு, நீங்க கடவுளுடைய சன்னிதானத்தில் இருந்தா கர்த்தர் உங்க சந்ததியை காப்பார். உங்க சந்ததி காக்கப்படணுமா? காக்கப்படணுமா? அப்ப நீங்க எங்க இருக்கணும்? கர்த்தருடைய மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாகிய நீங்கள் காக்கப்படுவதற்கு நீங்க கர்த்தருடைய சந்நிதியில நிக்கணும். ஆண்டவர் சமூகத்தை ஏமாத்தாதீங்க, ஆண்டவர் சமூகத்தை கெடுக்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தை வீணாக்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தை வேற சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு, கல்யாணத்துக்கு, கருமாரிக்கு, உலகத்துக்கு கொடுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நிற்கும் போது உங்க சந்ததியை கர்த்தர் காப்பார். 2025 சந்ததியை கர்த்தர் காப்பார். சபை விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது பயங்கரமான ஆண்டு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வானம் பூமியிலே, வானம் அதிரி பூமியிலே தாண்டவமாடி தன் விளையாட்டை ஆரம்பிக்க போகிற ஆண்டு. இந்த ஆண்டுல இந்த தாண்டவத்திற்கு நம்ம சந்ததியை கர்த்தர் காப்பதற்கு நீங்க கர்த்தர் சந்நிதியில் நிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் காக்கப்பட்டிருக்கோம்னா நமக்கு முன்னால யாரோ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இருக்காங்க, அழுது இருக்காங்க, முழங்கால் போட்டிருக்காங்க, ஜெபம் இருக்காங்க. சொல்றேன், இது பயங்கரமான ஆண்டு மட்டுமல்ல, திக் 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 ஆண்டு. சொல்லுங்க, என்ன ஆண்டு? நாளிலிருந்து செய்திகள் வரப்போகிறது. இந்த மாதங்கள், வருகிற மாதம் 12 மாதம். ஆமென். என்ன அது? என்ன ஆண்டு? சொல்லுங்க. திக் திக் திக். பக்கத்துல கேட்க சொல்லுங்க, திக் 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 ஆண்டு. அல்லேலூயா. ஆனோடினா நீங்கள் அதிகமா என்னுடைய சன்னிதானத்தில் நிக்கணும். ஆமென். முடிக்க போறேன், பிரேக் கொடுக்க போறேன். ஒரே ஒரு வசனம். பாஸ்டர், யாருக்காக நான் வந்து சர்ச்சில் நிக்கணும்? நெகேமியா 4:14 யாருக்காக நான் வந்து கடவுள் சர்ச்சில், இந்த சர்ச்சில் நீங்க சொல்றதுக்காக நிக்கவா, இல்ல நான் யாருக்காக பாஸ்டர் இந்த சர்ச்சில் வந்து நிக்க? பாஸ்டருக்காக வந்து நின்னா நாளைக்கு நீ ஓடிடுவ. அல்லேலூயா. பாஸ்டர் முகத்துக்காக வந்து நின்னா நீ நிக்க மாட்ட. பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாரே அப்படின்னு வந்தா நிக்க மாட்ட. யாருக்காக இந்த சர்ச்சில்? என் மனைவி சொன்னதுனால வந்தேன், வேணாம். என் கணவன் சொன்னதால வந்தேன், வேணாம். எங்க அம்மா அப்பா சொன்ன, இல்ல. நீ யாருக்காக 2025 இந்த சர்ச்சில் வந்து நிக்கணும் தெரியுமா? வாசிங்க தம்பி சீக்கிரமாய். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரனுக்காக இந்த ஆலயத்திலே இந்த வருஷம் நில்லுங்க. ஆமென். இங்க பாருங்க, சகோதரனோட சகோதரியோட பிறந்தவங்க கையை உயர்த்துக்க பார்க்கலாம். உங்க சகோதரன் நல்லா இருக்கணுமா, அழிந்து போகணுமா? அப்ப கடவுள் சொல்றார், பாஸ்டர் சொல்லல. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உன் சகோதரன் மேல, சகோதரி மேல அன்பு இருந்தா இந்த வருஷம் வரப்போகிற இயற்கையின் சீற்றத்துக்கு உன் சகோதரனையும் சகோதரியையும் எந்த தெய்வம் காப்பாற்றணும்னா தயவு செய்து நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நில். இதான் உண்மையான அன்பு. இதான் என்னது? 10 புடவையும் 10 வேட்டியும், ஆமென், சொத்துற 1/2 பவுன் 30 பவுன் காப்பவுனும், ஆமென், சீரு கீறு பாரு கீறு நீ கொடுப்பது அன்பு இல்ல. உன் சகோதரன் அழியக்கூடாது, உன் சகோதரி அழியக்கூடாது. எந்த தெய்வமே இந்த வருஷத்துல உன்னுடைய சொந்த இரத்த பந்தங்கள் காக்கப்பட தேவ சமூகத்தில் வந்து நில்லையா? அம்மா நில்லு. சர்ச்சைக்கு வான்னு பாஸ்டர் பைத்தியக்கார மாதிரி கத்துறா நினைக்கிறியா? உன் அண்ணனை காப்பாத்த வா, உன் அக்காவை காப்பாத்த நில்லு, உன் தங்கச்சியை காப்பாத்த நில்லு. வேற யாரும் சொல்லல, ஆண்டவரே சொல்றார், உன் சகோதரனுக்காக பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நில்லு. அடுத்து வாசிங்க. உங்கள் குமாரருக்காகவும். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றவர்கள் கையொய்த்துங்க. பிள்ளைங்க, இந்த வருஷம் உங்க பிள்ளைகளை
ரத்தம் தொடக்கூடாது, மரண சத்தம் தொடக்கூடாது, விபத்து தொடக்கூடாது, உயிர் சேதம் தொடக்கூடாது, கை கால் முறிவு உயிர் சேதம் வரக்கூடாது. கவனிங்க, தூங்கிடாதீங்க. தூங்கினா அவன் அடிச்சுட்டு போயிடுவான். உங்க பிள்ளைகளை எந்த அந்நிய ஆவி தொடக்கூடாதுன்னா உங்க குமாரனுக்காக நீங்க கடவுள் ஆலயத்தில் நிக்கணும். அம்மா, யாருக்காகமா நீ வந்து நிக்கணும்? யாருக்காகமா நீ இந்த வருஷம் வந்து அழணும்? யாருக்காக இந்த வருஷம் வந்து சத்தியத்தை நீ கேட்கணும்? சொல்லுங்க, யாருக்காக? உன் குமாரனுக்காக இந்த 2025 தேவ சன்னிதானத்திலே நில்லு. வேற யாருப்பா? குமாரத்திகளுக்காகவும். பொம்பளை பிள்ளைங்க பெத்தவங்க கையை வைத்துங்க. பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை. உன் பெண் பிள்ளைகள் ஆமென் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென். உங்க கவனிங்க, உங்க பெண் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் அமையணும். உங்க பெண் பிள்ளைகள் படிப்புல மேல வரணும், நல்ல வேலை எடுக்கணும், நல்ல கை நிறைய சம்பளம் ஆகணும். உங்க பெண் பிள்ளைகளை கர்த்தர் பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு காப்பாற்றணும். நிறைய பெண் பிள்ளைகளுடைய கற்பம் திருமணத்துக்கு முன்னால பிசாசு அடிச்சிட்டான். உங்க பிள்ளைகளுடைய கற்பம் பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா உங்க பெண் பிள்ளைக்காக எங்க வந்து நிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில். சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னதுக்காக வர போறீங்களா? உங்க மகளுக்காக வர போறீங்களா? உங்க மகளுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நீங்க 2025 கர்த்தருடைய சபையில நீங்க வந்து நின்னுதான் ஆகணும். அல்லே சொல்லுங்க, நான் வரலன்னா பாஸ்டர் கேட்பார், அதுக்காக வர போறீங்களா? சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கலனா என் குடும்பத்தில் யாரையாச்சும் ஒருத்தரை இந்த வருஷம் இழந்துருவேன். யாரோட கர்த்தர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, யாரோட பேசுறான்னு தெரியல. பரிசுத்த ஸ்தலம், அவர் சமூகம் விளையாட்டில்ல, விளையாட்டில்ல, கவனமா நிற்க வேண்டிய இடம். குமாரனுக்கு, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, குமாரனுக்காக, குமாரத்திக்காக, அடுத்து உங்கள் மனைவிகளுக்காகவும். கணவர்களே, திருமணமானவர்களே, மனைவி உள்ளவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்க. மனைவி 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 மேல அன்பு இருக்கா? இருக்கா? என்ன அன்புங்க? மனைவி இருந்தா சோறு தருவா, மனைவி இருந்தா துணி துவைப்பா, அவ வாஷிங் மிஷினு. மனைவி வீட்டில் யாரு? வாஷிங் மிஷினு. மனைவி வீட்டில் சமையல்காரி இல்லை. உங்கள் மனைவி உங்கள் வீட்டை கட்டுகிறவள், உங்கள் வீட்டை அழகுபடுத்துகிறவர்கள். உங்களுக்கு எந்த அவப்பேர் வராமல் உங்களை பேணி பாதுகாக்கிறவள். அல்லேலூயா சொல்லுங்க. அவள் தன் சாரியின் முந்தானையினால் உங்களை மறைக்கிறவள். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாரியின் முந்தானையினால் உங்களை மறைக்கிறவள். கவனிக்கணும். ஆமென். உங்க கணவர்கள் மட்டும் உங்க மனைவி மேல அன்பு இருந்தா நீங்க எங்க வந்து நிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில். ஆனா நம்ம சபையில என்ன தெரியுமா வேடிக்கை? ஞாயிற்றுக்கிழமை கணவனை காணோம், வந்துருதுக்கெல்லாம் யாரு? அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல என்ன இல்லை? இனிமே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிக்காத கணவனுக்கு மனைவி மேல என்ன இல்லை? அன்பு இல்லை, பந்தம் இல்லை, ஒட்டு இல்லை, உறவு இல்லை. அந்த அம்மா சமைச்சு வைக்கிற சோத்தை கூட நீங்க தின்னக்கூடாது. அல்லேலூயா. மனைவி மேல அன்பு இருந்தா 2025 நான் கடவுள் சமூகத்தில் நிப்பேன்னு சொல்ற கணவர் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அம்மா கணவர்கள் இருக்கீங்களா? கணவர் இருந்தா மனைவிமார் கையை வைத்துங்க. உங்க 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 வீட்டுக்காரர் மேல அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? என்ன அன்பு இருக்கு? உழைச்சி கொடுக்கிற அன்பா? என்ன அன்பு இருக்கு? என் வீட்டுக்காரர் எனக்கு தலை. சினிமா தேட்டர்ல போய் அவனை போய் தலைன்னு சொல்லாத. ஓன் தலைக்கு அவனை தலைன்னு சொன்னா ஓன் தலைய நீ எங்க கொண்டு போயிட்ட? உன் வீட்டுக்காரனை இங்க வச்சுக்கிட்டு வாளா வச்சுக்கிட்டு அவனை தூக்கி எங்க வைக்கிறோம்? தலையா வைக்கிறோம். உங்க கணவன் உங்களுக்கு தலை, உங்கள் வீட்டுக்கு எஜமானன், உங்க வீட்டுக்கு எஜமானன், உங்க வீட்டுக்கு அவன்தான் வந்து ஹீரோ. என்னம்மா இங்க பாருமா, உங்க வீட்டுக்காரர் யாரு? பல்லெல்லாம் கொட்டி இருக்கலாம், ஆனால் அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர்தான் சூப்பர் ஸ்டார். உங்க கணவன் யாரு? சூப்பர் ஸ்டார். ஆமென். ரொம்ப காலம் உங்க கணவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் காக்கணும்னா 2025 மனைவி எங்க வந்து நிக்கணும்? எங்க? பாஸ்டர் போன் போட்டதுனால நீ வந்து நின்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. பாஸ்டர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனதுனால அதை பார்த்து வந்தா கேட்கப்படாது.
ஆமென். மனைவி கணவனுக்காக வந்து நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றோர்கள் பிள்ளைக்காக வந்து நிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கணும். அடுத்து வாசிங்க. உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்க. கவனிங்க. சொந்த வீடு இருக்குங்க. இங்க பாருங்க, சொந்த நிலம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு. அவங்க மட்டும் கை வைத்துங்க. சொந்த வீடு, சொந்த நிலம். அல்லேலூயா. அது பறிக்கப்படக்கூடாது. புரியுதா? என்ன செய்யக்கூடாது? ஏன் பறிக்கப்படுது? டாக்டர் கேட்கிறான் 8 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. அப்ப என்னத்தை விற்கிறோம்? நிலத்தை விற்கிறோம். வீட்டையும் சேர்த்து. உங்க சொத்து அந்நியன் கையாளக்கூடாதுன்னா எங்க வந்து நிக்கணும்? எங்க வந்து நிக்கணும்? உங்க உடைமை அழியக்கூடாதுன்னா எங்க வந்து நிக்கணும்? ஆலயத்தில் சந்நிதான். இதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நிக்கணும். ஆமென். சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை. பரலோகம் பார்க்குது, கையை வைத்துங்க. சொந்த வீடு இல்லை, சொந்த நிலம் இல்லை. பரவாயில்லையே, கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க. ஆமென். உங்களுக்கு சொந்த வீட்டையும் சொந்த நிலத்தையும் இந்த வருஷம் கர்த்தர் தருவார். ஆமென். நீங்க தட்டுல போட்டா குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, பந்தலில பாவக்கா, தொங்குதடி ஏலக்கா. தருவார் கர்த்தர், தருவார் கர்த்தர். கால் மிதிக்கிற தேசத்தை எனக்கு சொந்தமாக்குவார். வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல என் தகப்பன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் சந்ததியையும் இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பார். நான் கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. சொந்த நிலம் வரும், சொந்த வீடு வரும். எங்க வந்து நிக்கணும்? ஆமென். எங்க வந்து நிக்கணும்? முழங்கால் ஆலயத்தில். சொந்த வாகனம் வேணுமா? சொந்த வாகனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கூலி வேலை. இன்னொருத்தங்கள்ட்ட போயிட்டு அடிமையா கூலி வேலை செய்யறவங்க கை வைத்துங்க. கூலி வேலை. உங்கள் கூலி வேலைகள் மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த தொழிலை கையில் எடுக்க, கான்ட்ராக்ட் வேலைகளை கையில் எடுக்க. நீங்க 5 பேர் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல என் தேவன் உயர்த்துவதற்காய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னை அறியாமல் இருந்த போது பாவ சேற்றிலே கையை விட்டு உங்களை தூக்கி எடுத்தேன். அப்படிப்பட்ட தெய்வனா இப்ப நீங்க என்னை அறிந்து என்னை தேடி எனக்காக உழைத்து கொடுத்து பரிசுத்தமாய் வாழுகிற உங்களுடைய ஆமென் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் நான் கரத்தை நீட்டி அதை எடுத்து மேல கொண்டாடுவேன். அதுதான் 2025. நான் சொன்னது புரிஞ்சா? நான் சத்துருவா இருந்தேன், நான் பாவ சேத்துல இருந்தேன். சாக்கடையில இருந்த போதே அவர் உள்ள எண்ணத்தை விட்டாரு. சாக்கடைக்குள்ள கையை விட்டு என்ன மேல கொண்ட அந்த தெய்வம் இப்ப நான் யாரு? பிள்ளை. இப்ப நான் யாரு? அவருடைய பிள்ளை. ஆமென். 2024 வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். என்ன நிலைமையில இருந்தனோ அந்த நிலைமைக்குள் அவர் கரம் வரப்போகிறது, அவர் கை வரப்போகிறது. அங்க இருந்த கர்த்தர் எடுத்து மேல உயர்த்தும். அதான் ப்ராமிஸ். ஆமென். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், உங்கள் தலையை உயர்த்துவேன். 3 சத்தியம். என் வசனத்தை காத்துக்கொண்டால் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், உங்கள் தலையை உயர்த்துவேன். ஆமென். இந்த 12 மாசம் மறக்க கூடாது. சொல்லுங்க. வசனத்தை காத்துக்கொண்டால், வசனத்தை காத்துக்கொண்டால் நிமிர்ந்து நடப்பேன், நிமிர்ந்து நடப்பேன், என் தலை உயரும், என் தலை உயரும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2025க்கான இந்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக ஜெபத்தோடு உங்க வாழ்க்கையை நீங்கள் இந்த வருஷத்துல கடத்தும்படிக்கு நான் அன்பாய் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.